பெரியவா சரணம். அபார கருணாசிந்தும் ஞானத்தும் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணவாமி முத்தான்வகம். இந்த தை மாதம் நம்ம ஷியாமளா நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நிகழ்வுல இருக்கோம். பொதுவா ஆடி மாத அமாவாசை அடுத்து வரும் பஞ்சமி திதிய கருட பஞ்சமின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தினத்துல கருடனை வழிபாடு செய்யறது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாளில் வரும் பஞ்சம திதியை ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல பெண்கள் அனைவரும் விரதம் இருந்து சகல சௌபாகியங்களும் அடையறா அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இதை தவிர்த்து இந்த தை மாதத்துல வசந்த பஞ்சமி அப்படிங்கிற ஒரு சிறப்புமிக்க தினம் கொண்டாடப்படுறது. தென் மாவட்டங்கள்ல அதிகமா இது கொண்டாடப்படுறது இல்லைனாலும் வட மாநிலங்கள்ல ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுறது. இந்த தினத்தில தான் வடநாட்டினர் சரஸ்வதியை வழிபடுவதற்கான ஒரு விசேஷ நாளா அவ கொண்டாடிட்டு இருக்கா. நம்ம தமிழ்நாட்டுல முன்காலத்துல இந்த வசந்த பஞ்சமி காமன் பண்டிகையா கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த உலகத்தையே சிருஷ்டிச்சவர் பிரம்மா. அண்ட சராச்சரங்களையும் பல உயிரினங்களையும் அவர் தோற்றுவித்தாலும் கூட அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப அமைதியா இருக்கே, அதுக்கு ஒலிகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லிட்டு பிரம்மா நினைச்சாராம். அப்போ அவரோட கையில இருந்த கமண்டலத்துல இருந்து சில துளி நீர் கீழே சிந்தியது. அதிலிருந்து ஒரு பெண் வெளிப்படுறா. அவ சக்தி வடிவமா இருக்கா. அவளோட கையில சுவடிகள் இருக்கு, ஸ்படிக மாலை இருக்கு. அதோட தன்னோட மடியில வீணை ஒண்ணு வச்சுட்டு இருக்காளாமா. தன்னுடைய கரங்களால அதை மீட்ட தொடங்குகிறாள். அதுல இருந்து தெய்வீகமான இசை வெளிப்படுறது. அப்ப அந்த இசையின் மூலமாக பிரம்மாவோட அனைத்து படைப்புகளும் ஒரு ஓசை நயம் பெறுகின்றது. கடல்ல ஒரு பெரும் இரைச்சல் உண்டாகிறது. ஆறுகள் சலசலக்க தொடங்குறது. மனிதன் மொழியறவு அவனுக்கு கிடைக்கிறது. காற்று பெரும் சத்தத்தோட வீசுறது. எல்லா உயிரினங்களும் அவங்களுடைய உயிரினங்களுக்கு தக்க ஒரு சத்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இத பார்த்த உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. அந்த பெண் சக்தியை அவர் பலவிதமாக போற்றுகிறார். அவளே சரஸ்வதி. அவள் அவதரித்த தினம் வசந்த பஞ்சமி. அந்த பெண்ணை தன்னுடைய நாக்கில் அவர் அமர்த்தி கொண்டார் அப்படின்னு சில புராணங்கள் சொல்றது. இந்த சிறப்புமிக்க நாளில் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செஞ்சு வந்தா ஞானத்தில சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வட மாநிலங்களில் மேற்கு வங்கத்துல வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் குழந்தைகளோட கல்வியை தொடங்குகிறார்கள். நம்ம எப்படி இங்க விஜயதசமின்னு சொல்றோமோ அந்த மாதிரி. இங்க நம்ம செய்யற மாதிரியே அங்கேயும் குழந்தைகளுக்கு முன்பாக பென்சில், பேனா, நோட்டு புத்தகம், இப்பொழுது இருக்கிற தொழில்நுட்ப கருவிகள் இதையெல்லாம் வச்சு பூஜை செஞ்சு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். பல வட மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், திரிபுரா, மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் வசந்த பஞ்சமி ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுறது. அன்னைக்கு மட்டும் சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிவித்து வழிபாடு செய்கிறார்கள். மஞ்சள் நிறத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பிள்ளையார் பூஜையை கூட மஞ்சள்ல பிடிச்சு வச்சுதான் அவ பிள்ளையார் பூஜையை ஆரம்பிக்கிறா. மஞ்சள் நிறத்துல உள்ள மாலைகளை அணிவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்களில் லட்டு முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லாமே மஞ்சள் நிறத்தில் உள்ள நெய்வேத்தியமா அவ கடைபிடிக்கிறா. இந்த காலகட்டத்துல தான் கடுகு செடியில் மஞ்சள் நிற பூக்கள் பரவலாக பூத்து குலுங்குறதா அறியப்படுகிறது. அத அடிப்படையாக கொண்டுதான் இந்த மஞ்சள் வண்ணம் பூசப்படுவதாக ஒரு பழக்கம் வந்ததாக சொல்லப்படுகிறார்கள். அங்க இல்லங்களில் கூட எல்லோரும் மஞ்சள் நிற ஆடைகளையே அன்னைக்கு அணிகிறார்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம். குஜராத் மாநிலங்களில இளைஞர்கள் பல வண்ண பட்டங்களை காற்றில் பறக்க விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விசேஷமான நிகழ்வு நடக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் உள்ள பிரம்மா சரஸ்வதி கோயில், அப்புறம் கர்நாடகத்தில் உள்ள உடுப்பி கிருஷ்ணர் கோயில், ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில், இங்க இந்த தலங்கள் எல்லாத்துலயுமே இந்த வசந்த பஞ்சமி திருநாள் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆக நாமும் சரஸ்வதி அவதரித்த தினமான வசந்த பஞ்சமி இன்னைக்கு நல்ல கல்வியும் ஞானமும் புத்தியும் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம். பெரியவா சரணம்.